நாங்கள் தான் பேசியிருக்கோமோ. ஏன் இந்திய அலைன்ஸ் அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? பிரதமர் மோடியோட இருந்தது பார்த்தீங்களா இல்லையா? அது இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துருக்கு, அது இன்னும் முடியலை. அது முடியலை. ஒரு கூட்டணி என்ற தர்மம் என்று சொன்னால் நாங்கள் 10 தொகுதிக்கு மேலே கேட்டிருக்கோம். எந்த தொகுதி எங்களுக்கு தேவையோ அதை கேட்டு பெறுவதற்கான முயற்சி எடுப்போம். அந்த அடிப்படையில் நாங்கள் கேட்ட தொகுதியில் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். அதில் தான் நிற்போம். உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு பகிர்வு அந்த மாதிரியான டிமாண்ட் இருக்காது? அந்த டிமாண்ட்லாம் எனக்கு கிடையாது. ஆட்சியில் பங்கு வேணும், அதில் பங்கு வேணுங்கிறதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் வரலாறுலே கிடையாது. எந்த கூட்டணினாலும் சேர்ந்துக்கலாம், ஆனால் அவங்களுக்கு மந்திரி சபையில் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாகவே இருக்காங்க. ஆனால் அந்த காலங்கள்லாம் மாறும்னு நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம், மாறணும்னு எதிர்பார்க்குறோம். இதுவரைக்கும் அந்த வரலாற்றை உடைப்பது அது தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் முடியும் நான் நினைக்கிறேன். ஆனால் நான் ஆட்சியில் பங்கு கேட்பேன், அப்படி கேட்பேன், இப்படிலாம் சொல்ல. அது கொடுத்தால் நல்லது. எங்களுடைய தமிழக மக்கள் முன்னேற்றம் விரும்புகிறது. தந்தால் சரி, வரலாறும் சரி, நான் வெற்றிக்காக பாடுபடுவதே நோக்கமாக இருக்கும்.